ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் பைட். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் புளியே இல்லாமல் சூப்பராக செய்கிறது. 20 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 10 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை இப்போ அதே எண்ணெயில் 150 கிராம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தக்காளி குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கான ரேஷியோ தான் சொல்லிகிட்ருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு 1.5 கிலோ நல்லா பழமான தக்காளியாக எடுத்துக்கிறேன். இந்த தக்காளி தொக்குக்கு நான் புளி எதுவுமே சேர்க்கலை. வெறும் தக்காளி மட்டும்தான். அதுவும் நான் நாட்டு தக்காளி சேர்க்கல. ஆப்பிள் டொமேட்டோன்றது தான் சேர்க்குறேன். இதுவே புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் எங்களுக்கு இந்த புளிப்பு போதுன்றதுனால நான் புளி எதுவுமே சேர்க்கலை. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நடுவில் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பு. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இன்னுமே இந்த தண்ணி வற்றி நல்லா வதங்கணும் தக்காளி. இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தண்ணியிலே இந்த மிளகாலாம் நல்லா வெந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விதை விதையாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வறுத்து இந்த மாதிரி வேக வச்சு அரைக்கும் போது இந்த தக்காளி தொக்கு 20 நாள் வரைக்குமே வீணாகவே போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி க்ளீனாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் காஞ்சு பார்த்து அரிஞ்சு வணக்குங்க. பாருங்கள், இப்போது தக்காளி மிளகாயெல்லாம் வெந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போது இன்னொரு பேன் வச்சு 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்த அளவுக்கு இந்த தொக்கு கெட்டு போகாது. அதனால தான் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சோடனே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 15 பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இந்த மிளகா நல்லா காரமான மிளகா தான், அதனால தான் 15 மிளகா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே 100 கிராம் பூண்டை தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் போதும்னு சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனோடனே நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை கழுவி சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1.5 கிலோ தக்காளிக்கு நான் 3/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே தக்காளிக்கு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் உப்பு போடும்போது கவனமாக பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வணங்கியிருக்கு. இது இன்னமும் வணங்கணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது தக்காளி வெங்காயம் இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆஃபீஸுக்கு போகிறவங்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வந்ததுமே சாதம் செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம என்ன குழம்பு செய்யணும்னு யோசிக்க தேவையில்ல. நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு பத்தலை மாதிரி தோணுச்சு, அதனால சேர்த்துருக்கேன். இது இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்தோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா ஆறினோடனே ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு பவுலுக்கு மட்டும் மாற்றிக்கிறேன். ஏன்னா இன்னும் தக்காளி தொக்கு ஆறல. நான் வீடியோக்கோஸ்கரம் பவுலில் போட்டிருக்கேன். நீங்கள் ஆறினோடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுடுங்க. போட்டு எடுத்து வச்சுட்டு ஈரம் இல்லாத ஸ்பூனில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி